ஹலோ கைஸ், வெல்கம் டு பின்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு சில பேசிக் சம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி விற்கிறாரு, அவருக்கு ஃபைனலாக லாபம் கிடைக்குதா இல்லை நஷ்டம் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் 100% காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a tradesman sold an article at a loss of 20% அப்படின்றாங்க. அப்போது ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி சிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே 100% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போது ட்ரேட்மேன் சால்ட் அன் ஆர்டிக்கல் அட் ஏ லாஸ் ஆஃப் 20%. அப்போ 20%னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அப்போது 80%ஆக இருக்கும். ஓகேங்களா? இது செல்லிங் ப்ரைஸ் ஹேட் பீன் இன்க்ரீஸ்டு பை 100%. அப்போது செல்லிங் ப்ரைஸ் 100 rupees இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தர் வுட் ஹவ் பீன் கெயின் ஆஃப் 5%. அப்போ 5%னா சிபி வந்து 100, 5%னா என்னவாக இருக்கும்? 105 இருக்கும். ஓகேங்களா? வாட் வாஸ் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் அப்படின்றாங்க. அப்போது நமக்கு சிபி ஆஃப் தி ஆர்டிக்கல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்களா, இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா நமக்கு 25. அப்போது இது இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 25% இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா நமக்கு வந்து வேண்டியது 100% இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இன்ட்டு 4 பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி இன்ட்டு 4, அப்போது நமக்கு வந்து 400 அப்படின்றது கிடைச்சிடும். அப்போது சிபி இஸ் ஈக்குவல் டு 400. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A man buys an article for ₹2750 and sell it for ₹2860. Find his gain percentage. அப்போது ஆர்டிக்கல் ஃபார் ருபீஸ், அப்போது சிபி வந்து பார்த்திங்கன்னா 2750 அண்டு எஸ்பி 2860. ஃபைண்ட் இஸ் கெயின் பர்சன்டேஜ். அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் எஸ்பி மைனஸ் சிபி வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு தெரியும். ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போது 2860 மைனஸ் 2750. அப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா 110 அப்படின்னு வரும். அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ராஃபிட் 110னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2750 காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போது இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணிப்போம். 11 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், அகெயின் 5 டைம்ஸ். அப்போது 25 இன்ட்டு 4. அப்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4%. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The CP of 21 articles is equal to SP of 18 articles. Find the gain or loss percentage. இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி எழுதிடலாம். CP of 21 is equal to SP of 18 article. இதை நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம்னா போதும். CP divided by SP is equal to 18 divided by 21. இதை அடிச்சோம்னா நமக்கு 6 டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ். அப்போது CP by SP is equal to 6 divided by 7. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா SP வந்து CPயோட அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு டெஃபினட்டாக ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 1 அதிகமாக இருக்குது சிபியோட. அப்போ 1 டிவைடட் பை சிபி வந்து 6 இன்ட்டு 100. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 16.66% அப்படின்றது நம்ம வேல்யூ கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.